friends, welcome to our channel Shopping and Review. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் 602 friends இருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நன்றி சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும் இல்ல உங்க லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்குது. இன்னும் இது போல மோட்டிவேட் பண்ணிட்டு இருங்க. நான் உங்களுக்காக வீடியோஸ் மேக் பண்றேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிமார்ட்ல இருந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத பத்தி தான். ஃபஸ்ட்டில் நான் என் பாப்பாக்காக வீட்டில் போடுறதுக்காக பேண்ட் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ். எப்போவுமே டிமார்ட்டில் வாங்குகிற கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஒரு பேண்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ் மட்டும்தான். பட் இந்த பேண்ட் நிறைய நாள் யூஸ் பண்ணுறது மாதிரி வரும். சைஸ் பத்தாமல் போய் நம்ம மாற்றுவோமே தவிர மிச்சப்படி இதில் எந்த டேமேஜும் வராது. அந்த அளவுக்கு இந்த கிளாத்தெல்லாம் நிறைய நாள் யூஸ் பண்ணுறது போல் வரும். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் வாங்கியிருக்கிறேன் 4 பேண்ட். ஒரு பேண்ட்டோட ரேட்டும் 79 ருபீஸ் மட்டும்தான். நீங்கள் டிமார்ட்டில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கிறீங்களா? அதோட லைஃப் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். டிஷர்ட் எல்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எனக்குமே டிஷர்ட் எல்லாம் டிமார்ட்டில் வாங்கியிருக்கிறேன். ரேட்டெல்லாம் 99 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டிமார்ட்டில் வாங்குகிற க்ளோத்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், குவாலிட்டியானதாக இருக்கும், ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். டிமார்ட்லேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது, வெளியே எங்கேயாவது கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்லிங் பேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இது பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஒரு பேக் மட்டும்தான் இருந்தது, சிம்பிளாக இருந்தது, குவாலிட்டியானதாகவும் இருந்தது. அதனால தான் நான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 399 ருபீஸ். இது போல் இந்த ஒரு ஸ்லிங் பேக் மட்டும்தான் இருந்தது. மேபி மிச்சதெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிருக்குமா இருக்கும். நான் ஊருக்கு போயிருந்தேன், அப்போது இந்த ஸ்லிங் பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஒரு ஸ்லிங் பேக். இதோட ஸ்ட்ராப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஹூக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதனால தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஒரு ஸ்லிங் பேக். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்லிங் பேக் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுட்வேர் தான். இதெல்லாம் நான் வீட்டில் இருந்து போகும்போதே வாங்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தேன். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா குஷன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப பெயின் வராது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதில் இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது, மிச்சதெல்லாம் முடிஞ்சிருக்குமா இருக்கும். பார்த்திங்கன்னா டஸ்ட்டு தெரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த ஒன்று தான் இருந்தது, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 519 ருபீஸ். வேறு கம்மியான ப்ரைஸ்லையும் நிறைய ஃபுட்வேர்ஸ் இருந்தது, பட் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் நான் இந்த ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ஃபுட்வேர் எனக்கு 2-3 இயர்ஸ் வரைக்கும் சூப்பராக வரும். ஏன்னா நான் இதுக்கு முன்னால் இது போல் வேறு ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருந்தேன். 300 and something ருபீஸ் அது. பட் அது நிறைய நாள் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். 2-3 இயர்ஸுக்கு மேலேயே நான் அது யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் கூட காஸ்ட்லி, பட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. குஷன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. கால் வலி இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு டைப்பில் தான் இந்த ஒரு ஃபுட்வேர் இருந்தது. ஸோ தட் நான் வாங்கினேன், நல்லா இருக்குது. அப்புறம் நான் இந்த ஒரு வெட் டிஷ்யூ வாங்கியிருந்தேன். இது buy one get one ஃப்ரீ ஆஃபரில் இருந்தது. எனக்கு ஒன்று போதும். ஸோ தட் நான் இந்த ஒரு பேக் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு ஹாஃப் த ப்ரைஸ் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ நான் 99 ருபீஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் இந்த ஒரு பேக் வாங்குறதுக்கு. அப்புறம் இந்த விம் லிக்விட், இது பார்த்திங்கன்னா ரீஃபில் பேக் தான் வாங்கியிருந்தேன். அது இன்னும் கொஞ்சம் லாபமாக இருக்கும் நம்ம வாங்கும்போது. எப்போவுமே இது போல் தேவைப்படும் போது ரீஃபில் பேக் மட்டும்தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். எதுனாலும் திரும்ப பாட்டிலில் வாங்குறது நமக்கு கொஞ்சம் லாஸ் போல் தான் இருக்கும். பட் ரீஃபில்லே வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாபம் மாதிரி தெரியும். அதனால தான் நான் இப்படி ரீஃபில்லில் வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் வேணுமா இருந்தது, அதனால் இதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வாங்கினது இருந்தது, பட் ஆல்மண்ட் மட்டும்தான் காலியாக இருந்தது, அதனால் ஆல்மண்ட் மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த கிமியா டேட்ஸ் தான். இது ரொம்ப நல்லா இருந்தது. டெய்லி 2 டேட்ஸ் சாப்பிட்டா கூட போதும், ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு.
நீங்களும் இது போல் ஜங்க் அவாய்ட் பண்ணுங்கள், ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. அப்புறம் இந்த ஒரு வெர்மிசெலி வாங்கியிருந்தேன். அது எதுக்குன்னா வீட்டில் பர்த்டேஸ் வருது, ஸோ பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வாங்கினது. அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இது எதுக்குன்னா பிள்ளைங்க முறுக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால். அப்புறம் இந்த ஒரு மியூஸ்லி இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மில்க் கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் இதை வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுகர் இது எதுக்குன்னா பால் பாயாசம் வச்சா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுகர் வாங்கியிருந்தேன். மிச்சப்படி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சன்னா தால் இது எதுக்குன்னா வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு சன்னா தால் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து இது வீட்டிலையே மாவரைக்கிறதுக்கு தேவைப்படும். ஆல்ரெடி இருந்தது வந்து காலி ஆக போகுது, அதனால இந்த மாதத்துக்கு தேவைப்படும், அதனால் இந்த உளுந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதத்துக்கு க்ராசரி ஷாப்பிங் டிமார்ட்டில் நான் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். மிச்ச திங்ஸ் எல்லாம் இருக்குது நான் ஆல்ரெடி வாங்கினது. இனி அதெல்லாம் காலி ஆக தான் நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கும்போது எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறது போல் வரும். ஸோ வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னால் லிஸ்ட்டு போட்டுட்டு எது தேவை எது வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவையானதுக்கு மட்டும் லிஸ்ட்டு போட்டு ஷாப்பிங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையானது மட்டும் வாங்கினா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். டாட்டா.